ஹலோ வியூவர்ஸ், செப்டம்பர் 20, 2015 சண்டிகர் செக்டர் 27 இருக்கிற ஒரு பார்க். அது இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னா, அதை சுத்தி இருக்கிற ஏரியா ரொம்பவே லக்ஸரியாவும் ரிச்சாவும் இருக்கிற ஃபேமிலிஸ் மட்டும்தான் இருக்கும். இதனால இங்க வரவங்க பெரும்பாலும் வசதியானவங்களா தான் இருப்பாங்க. குறிப்பிட்ட அந்த நாள்ல மாலை நேரத்துல அங்கிருந்த சிலர் எப்பவும் போல வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பார்க்ல புல்லட் ஃபயர் ஆன சவுண்ட் கேட்டிருக்கு. அங்கிருந்து அத்தனை பேருக்கும் புல்லட் ஃபயர் ஆன சவுண்ட் நல்லாவே கேட்டு இருந்ததால எங்கிருந்து சத்தம் வருதுன்னு சத்தம் வந்த இடத்தை நோக்கி ஓடி போய் பாக்குறப்போ அங்க ஒரு நபர் துப்பாக்கியில சுடப்பட்டு சம்பவ இடத்துல இறந்து போயிருக்காரு. ஆனா அங்க வந்து அத்தனை பேருக்குமே அவர் யார் பண்ணது, எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியாம இருந்திருக்கு. அதே சமயம் கொலை செய்யப்பட்டது யாருன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது ஏன்னா அவர் ரொம்பவே ஃபேமஸான சுக்மன் பிரீத் சிங். இவரோட இன்னொரு பேர் சிப்பி சித்து. 34 வயதான சிப்பி சித்து ஹைகோர்ட்ல லாயராகவும் அது போக நேஷனல் லெவல் கன் ஷூட்டராகவும் இருந்துட்டு வர்றாரு. இதனால அங்க இருந்து அத்தனை பேருக்கும் நல்லாவே இவர் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் சிப்பி சித்துவை கொலை செஞ்சது யாரு, கொலைக்கான மோட்டிவ் என்ன, எதுக்காக இப்படி ஒரு பப்ளிக்கான இடத்துல பண்ணணும், அப்படி இருந்தும் அங்க இருந்த யாருமே கிரிமினலை பார்க்காம போனது எப்படி, இந்த கேஸ்ல 7 வருஷம் கழிச்சு அக்யூஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றத இன்வெஸ்டிகேஷன்ல பார்க்கலாம். நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு மோட்டிவா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். அங்க சிப்பி சித்தி இறந்து கிடக்கிறத பார்த்த பார்க்ல இருந்தவங்க அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி நடந்ததை பத்தி சொல்றாங்க. சேம் டைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கால் பண்ணி நடந்த இன்சிடென்ட் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அடுத்த சில நிமிஷத்துல வந்த சிப்பி சித்துவோட பேரண்ட்ஸ் அவர் இருக்கிற நிலைமையை பார்த்து பதறி போய் அழுதுருக்காங்க. அதே சமயம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸும் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்த இவங்க அங்க இருந்தவங்க கிட்ட கொலை எப்படி நடந்துச்சுன்ற பத்தி விசாரிச்சதுல எப்படி இது நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு. இதுக்கிடையில கூடவே வந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டும் அங்க இருக்கிற எவிடன்ஸை கலெக்ட் பண்றப்போ இருந்தவர பாடியில 4 புல்லட் போயிருக்குன்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்காக .12 போர் கன்னையும் யூஸ் பண்ணிருக்காங்கன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதை தவிர ஒரு கன்னை ஃபயர் பண்ணும்போது புல்லட் அதுல இருந்து வெளியே வந்துருச்சுன்னா அதோட கேசிங் சொல்லப்படுற ஷெல் கண்டிப்பா அந்த கன்ல இருந்து கீழே விழுந்திருக்கும். ஆனா சம்பவம் நடந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு கேசிங் கூட ஃபாரன்சிக் டீமால கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கொலையை பக்காவா எவிடன்ஸ் கிடைக்கூடாதுன்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வருது. இவங்க வேற ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்க அதே நேரத்துல அவரோட இறந்த பாடியை அட்டாப்சியாக அனுப்பி வைக்கிறாங்க. இறந்து போன சிப்பி சித்து நேஷனல் லெவல் கன் ஷூட்டர். அது போக அவரோட கிராண்ட் ஃபாதர் எஸ் சித்துவும் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்ல ஜட்ஜாவா இருந்தவர். இதனாலே கொலையில சம்பந்தப்பட்டவங்களை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணணும்னு போலீஸ் தீவிரமா இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பாக்குறப்போ அன்னைக்கு பார்க்க வரதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு, அது போக அவர் கடைசியா யார்கிட்ட பேசினாங்க டீட்டெயிலும் கலெக்ட் பண்றப்போ சம்பவம் நடந்த அன்னைக்கு வீட்டுல இருந்த சிப்பி சித்து ஈவினிங் போல ஒரு கால் வந்திருக்கு. அதை அட்டன் பண்ண சித்து பேசி முடிச்ச அடுத்த சில நிமிஷத்துல காலை கட் பண்ணிட்டு அங்கிருந்து அவரோட அம்மா கிட்ட அவரோட வருங்கால மனைவி கல்யாணி சிங்கை பார்க்க போறதா சொல்லிட்டு வீட்டுல இருந்து போயிருக்காரு. கல்யாணி சிங் யாருன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சிப்பு சித்து மற்றும் கல்யாணி சிங் இவங்க 2 பேருக்கும் 2 வீட்டாரோட சம்மதத்தோட இவங்களுக்கு கல்யாணம் பண்ண என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. இதனால இந்த 2 பேரும் அவங்களுக்கு நடக்க போற திருமண நாள் எதிர்பார்த்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடந்திருக்கு. இப்போ கடைசியா கல்யாணி பார்க்க போறதா வீட்டுல சொன்னதுனால போலீஸ் கிட்டயும் இதை பத்தி சித்துவோட பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அதே போல இவங்களுக்கு முன்விரோதம் காரணமா தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க இல்ல எதிரின்னு வேற யாராச்சும் இருக்கிறாங்களான்னு விசாரிச்சதுல அப்படி எதுவும் இல்லைன்றது தெரிய வருது. சரி, கல்யாணி கிட்ட விசாரிச்சா இந்த கொலையை பத்தின ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்கும்னு அவங்க கிட்ட என்கொயரி பண்ணப்போ சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் சித்துவுக்கு கால் பண்ணவும் இல்லை, அவரை வரவும் சொல்லல, நானும் பார்த்துக்கு போகல, அவர் அங்க போனதே எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் அவர் இறந்த அடுத்த சில மணி நேரம் கழிச்சுதான் அவர் இறந்த செய்தியை பத்தி தெரிய வந்துச்சுன்றதும் ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாங்க. இப்படியா இவங்களோட விசாரணை போயிட்டு இருக்கும்போது அடுத்த சில நாள்ல அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வருது. அதுல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சித்துவோட உடம்புல 4 புல்லட் போயிருந்திருக்கு. இதனாலதான் அவர் உயிர் இறந்திருக்காருன்றதை தவிர வேற எந்த ஒரு ப்ரூவும் கிடைக்கல. அதே போல ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் செக் பண்ணதுலயும் கிரிமினல் பத்தின எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காதனால கேஸ்ல எந்த ஒரு மூவ்மெண்ட் இல்லாம அப்படியே இருந்திருக்கு. இதனால ஏப்ரல் 13, 2016 அதாவது அடுத்த 8 மாசத்துல இந்த கேஸை சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. இப்போ சிபிஐ டேக் ஓவர் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஏற்கனவே லோக்கல் போலீஸ் கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் மற்றும் எவிடன்ஸ் எல்லாத்தையும் இவங்களும் ஒரு தடவை ரீசெக் பண்றாங்க. அது தவிர வேற ஏதாச்சும் கேஸ்ல மிஸ் பண்ணிருப்பாங்களோன்னு மறுபடியும் இதில் சம்பந்தப்பட்ட வீட்டுல இருந்தவங்க கல்யாணி சிங் மற்றும் பார்க்ல இருந்தவங்க எல்லாரையும் விசாரணை பண்ணப்போ எப்பவும் போல புதுசா எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காம இருந்திருக்கு. இதுக்கிடையில சிப்பி சித்துவோட கொலையில சம்பந்தப்பட்டவங்களை பத்தின ப்ரூ எவிடன்ஸ் கொடுக்கறவங்களுக்கு 10 லட்சம் ரிவார்ட் கொடுக்கறதா சிபிஐ அனௌன்ஸ் பண்றாங்க. இருந்தாலும் சில நாள் வெயிட் பண்ணதுல யாரும் முன் வராதனால இப்போ அடுத்த கட்டமா சிப்பி சித்துவோட மொபைல் நம்பருக்கு வந்த கால் ஹிஸ்டரியில கடைசியா அவர் பேசுற நம்பரையும் அடிக்கடி அவர் பேசிட்டு இருந்த நம்பரையும் எடுக்கிறாங்க. அப்படி கடைசியா பேசுற நம்பரை செக் பண்ணதுல அது அந்த பார்க்க ஓட்டி சின்ன சின்ன வியாபாரம் பண்ற ஒரு பெட்டிக்கடை ஓனரோடதுன்னு தெரிய வருது.
இந்த கிரைம்ல எப்படி பெட்டி கடைக்காரரோட நம்பர் இன்வால்வ் ஆயிருக்குன்னு நினைச்ச சிபிஐ அவர்கிட்டயும் விசாரணை பண்ணப்போ சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு பெண் அவரோட போன்ல சார்ஜ் இல்லைன்னு அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ணணும்னு அவரோட போன் வாங்கி கால் பண்ணதான் சொல்றாரு. இதை கேட்ட சிபிஐ இவங்களை பத்தி வேற ஏதாச்சும் அடையாளம் தெரியுமான்னு கேட்டப்போ அவங்களுக்கு வயசு 25-30 இருக்கும். அது போக துப்பாக்கி சத்தம் கேட்ட அடுத்த சில நொடியில அந்த பெண்ணும் கூட வந்த ஒரு ஆண் நபரும் அந்த பார்க்ல இருந்து வேகமா வெளியே போனதா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த என்கொயரி பண்றப்போ கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேல ஆனதுனால அந்த 2 பேரோட முகம் அந்த கடைக்காரருக்கு மறந்து போயிருக்கு. இதனால இவங்களை பத்தின வேற எந்த ஒரு அடையாளமும் தெரியாம இருந்திருக்கு. இப்போ சிபிஐ மறுபடியும் சித்து கூட அடிக்கடி கனெக்டட்ல இருந்த நம்பரை செக் பண்ணப்போ அது சண்டிகர் அட்ரஸ்ல இருக்கிற ராஜ்குமார் என்ற பெண்ணோடதுன்னு தெரிய வருது. இப்ப வரைக்கும் இந்த கேஸ்ல ராஜ்குமாரி சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இல்லாம இருந்ததால இவங்க யாரு, இவங்களை பத்தின ஏதாச்சும் தெரியுமான்னு சித்தோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டதுல இவங்களும் ராஜ்குமாரை பத்தி எதுவும் தெரியலன்னு புதுசா கேள்விப்படுற மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அதே போல ராஜ்குமாரியோட நம்பர் சித்து இறந்த அடுத்த சில நாள்ல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதனாலே இவங்க மேல சிபிஐக்கு அதிகமான சந்தேகம் வருது. சஸ்பெக்டோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததுனால சிம் கார்டு வாங்குறப்ப கொடுத்த ஐடி ப்ரூஃப் போன போலீஸ் ராஜ்குமாரி அங்கேயே வச்சு என்கொயரி பண்றாங்க. அப்படி என்கொயரி பண்ணதுல சித்துக்கும் எனக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா சிபிஐ ஆல்ரெடி இவங்க ஐடி ப்ரூஃப்ல வாங்கின சிம் கார்டை பத்தி விசாரிக்கும் போதுதான் எதிர்பார்க்காத இன்னொரு தகவலை சொல்றாங்க. அது இமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்துட்டு வர சபினா சிங் கிட்ட ஸ்பெஷல் செக்ரட்டரியா இருந்துட்டு வர ராஜ்குமாரி சபினா சிங்கோட டாக்டர் யூஸ் பண்றதுக்காக தன்னோட பேர்ல சிம் கார்டு வாங்க சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ஜட்ஜு கிட்ட தானே ஒர்க் பண்ணிட்டு வரோம், இதை இவங்க மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இவங்களும் 2014 வாங்கி கொடுத்திருக்காங்க. இதை கேட்ட சிபிஐ இப்ப என்கொயரி பண்ண போறது ஹைகோர்ட் ஜட்ஜோட டாக்டர்ன்றதுனால அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற எல்லா கேள்விகளையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறாங்க. அப்படி இவங்க கிட்ட என்கொயரி பண்றப்போ இவங்களோட கேள்விக்கு சரியா பதில் சொல்லாம இருந்ததால ஜூன் 2022, அதாவது கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு இவங்களை அரெஸ்ட் பண்ணி சிபிஐ கஸ்டடியில வச்சு என்கொயரி பண்றப்போ சில உண்மைகள் வெளியே வருது. இமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கிற சபினா சிங்கோட டாக்டர் கல்யாணி சிங். இவங்க யாருன்னா நம்ம இன்ட்ரோல பார்த்த சித்தோட முன்னாள் காதலி. இந்த 2 குடும்பமும் சண்டிகர் பகுதியில சின்ன வயசுல இருந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருந்து வந்திருக்காங்க. இதனால சித்துவும் கல்யாணி சிங்கும் பழக்கம் அதிகமா இருந்ததுனால 2 பேரும் காதலிச்சிருக்காங்க. இந்த விஷயம் அந்த 2 குடும்பத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சு 2 பேரும் சம்மதிச்சு அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதே போல அந்த குடும்பத்துல இருந்த அத்தனை பேருமே வெல் எஜுகேட்டட் அண்ட் செட்டில்டு ஃபேமிலியா இருந்திருக்காங்கன்றதையும் குறிப்பிடத்தக்கது. இப்படியா இவங்களோட திருமண நாளை எதிர்பார்த்து போயிட்டு இருக்கும்போது இதுக்கிடையில அசிஸ்டன்ட் எஸ்ஐ மற்றும் லாயரா இருந்துட்டு வர சித்து நேஷனல் ஷூட்டராகவும் இருந்திருக்காரு. இதனால இவரோட நட்பு வட்டாரங்கள் பெருசா போயிட்டே இருந்திருக்கு. இதுல பெண்களும் இருந்திருக்காங்க. இப்படியா சித்து அடிக்கடி கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதும் அவங்க கூட வெளியே போறதுமா இருந்திருக்காரு. இதை கேள்விப்பட்ட அவரோட காதலியான கல்யாணி சிங்க்கு அவர் மேல இருந்த பொசசிவ்னால அவர் அப்படி பழகிறது பிடிக்கல, அதனால அதை அவாய்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கண்டிஷன்ஸை விரும்பாத சித்து இந்த மாதிரி நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாதுன்னு பதில் பேசியிருக்காரு. இப்படியா இவங்களோட வாக்குவாதம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போனதுனால ஒரு ஸ்டேஜ்ல சித்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, அது போக நாம 2 பேரும் தனிமையில இருந்த போட்டோஸையும் நெட்ல ஷேர் பண்ணிடணும்னு மிரட்டி இருக்காரு. இவங்க 2 பேருக்கு இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாடால கல்யாணம் நின்று போறதை கேள்விப்பட்ட கல்யாணி சிங்கோட பேரண்ட்ஸ் சித்து கிட்ட கல்யாணத்தை நிறுத்த வேணும்னு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி போய் பேசியிருக்காங்க. ஆனா கொஞ்சம் கூட மனசு இறங்கி வராத சிட்டி இன்னும் கோவப்பட்டு அவர் சொன்ன மாதிரியே சில பிரைவேட் போட்டோஸ கல்யாணியோட பேரண்ட்ஸுக்கும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணதா சொல்லப்படுது. இதை பார்த்த கல்யாணி சமூகத்தின் பார்வையில நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்த தன் குடும்பத்துக்கு சித்துவால கலங்கம் ஏற்பட்டுடுச்சுன்னு நொந்து போயிருக்காங்க. இதுக்கு காரணம் சிட்டி தான்னு இதுக்கு பழிவாங்க அவரை கொலை பண்ணவும் முடிவு பண்றாங்க. அதுவும் அவரை கன்னாலதான் ஷூட் பண்ணி கொல்லணும்னு முடிவு பண்ண இவங்க இதுக்காக வெல் ட்ரெயின்டான ஷூட்டரை தேடி இருக்காங்க. அதே போல கேஸ்ல மாட்டக்கூடாதுன்னு 1 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அவங்க அம்மா சபினா சிங்கோட செக்ரட்டரி ராஜ்குமாரி பேர்ல சிம் கார்டு வாங்கியிருக்காங்கன்னு விசாரணையில தெரிய வருது. இப்படியா சம்பவத்தன்னைக்கு வெல் ப்ரிப்பேரா பார்க்குக்கு போன கல்யாணி சிங் பக்கத்துல இருந்த ஒரு சின்ன கடை ஓனர் கிட்ட போனை வாங்கி சித்து கிட்ட பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது கடைசியா உன்னை நேர்ல பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன், அதனால உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பார்க்ல தான் வெயிட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட சித்து கோவப்படாதுன்னு தான் நினைச்சிருக்காரு. ஆனா அவரோட அம்மா தான் அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப பார்க்குக்கு வந்த சித்து கல்யாணி இருக்கிற இடத்த நோக்கி போயிருக்காரு. ஆனா கல்யாணி இருந்த இடம் எப்படி இருக்குன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத பார்க்ல ஒரு பகுதியில இருந்திருக்காங்க. இவங்களை பார்த்து பேச ஆரம்பிக்கும் போது கேஷுவலா அந்த பக்கம் வாக்கிங் வந்த ஒரு நபர் அவர்கிட்ட இருந்த கன்னை எடுத்து சித்து எய்ம் பண்ணி ஃபயர் பண்றாரு. இதனால சம்பவ இடத்திலே இறந்து போயிருக்காரு சித்து. இதுல சித்து தப்பிக்க கூடாதுன்றதுனாலதான் 4 தடவை ஃபயர் பண்ணதா கன்ஃபஸ் பண்றாங்க. அதே போல சம்பவத்தன்னைக்கு கல்யாணி சிங் தான் வந்தாங்களான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு இமேஜை ஸ்கெட்ச் பண்ணி
பார்க் பக்கத்துல இருந்த கடவுளர்கிட்ட கேட்டதுல சம்பவம் நடந்து ரொம்ப நாள் ஆனதுனால ஆல்மோஸ்ட் இந்த மாதிரிதான் இருந்தாங்கன்னு சொல்றாரு. இந்த கேஸ ஆரம்பத்துல விசாரிச்ச போலீஸ் ஏன் இந்த அளவுக்கு டீப்பா இறங்கி என்கொயரி பண்ணலன்ற ஒரு கேள்வி எழலாம். அதுக்கு காரணம் கல்யாணி சிங்கோட அம்மா சபினா சிங் 2016 வரைக்கும் பஞ்சாப் ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்ததுனால கேஸை பத்தின இன்வெஸ்டிகேஷன் கல்யாணி சிங் பக்கம் வராத அளவுக்கு பார்த்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்புறம் தான் கேஸை சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதா சொல்லப்படுது. ஜூன் 2022 அரெஸ்ட் ஆன கல்யாணி சிங் செப்டம்பர் 22 அதாவது அடுத்த சில நாள்ல பெயில வெளியே வந்திருக்காங்க. அது போக இந்த கேஸை பத்தின விசாரணை இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அடுத்த அப்டேட் கிடைக்கிறப்போ இன்னும் டீட்டெயில்டா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த கேஸை பத்தின உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சேலஞ்சான கிரைம் கேஸில் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.